நான் நினச்சதெல்லாம் வீணாக போச்சு. சரி சிஎஸ் ஆச்சு விளாட்லாம். நான் நினச்சதெல்லாம் இப்படி போகும்னு நினைக்கல. எப்படியாவது கப் அடிச்சிடும்னு நினச்சேன். ஆனால் போய் இந்த டீமாக கப் அடிக்கணும். ஓகே இன்ட்ரோ போட்டு வரலாம். மேட்சுக்குள்ள ஐயா என்ட்ரி. யோ ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழன் பீட். இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரூங்குடு, அந்த ரூங்குடு தான் ரூம் புஷ் பண்ண போகின்றோம். நம்ம இப்போ 3vs கூட தான் விளையாட போகிறோம். ஒரு ஆஃப்லைன் வாசிக்கல் டே அவ்வளோதான்டா. பின்னாடி இருக்காண்டா டே நூபு குட்டிடா. நான் அடுத்த 2 கில்லு போச்சுடா. இல்லை ஆஃப்லைனு மற்றவனுங்களாம் இருக்கானுங்களே. கன்று எடுத்துருக்கானுங்களா எடுத்துருக்கானுங்க. இவன் லைனு அவன் லைனு அப்போ இவன் மட்டும்தான் இப்போ ஆஃப்லைன். 3vs ஸ்குவாடு ஃபஸ்ட் ரவுண்டே தொட்டேன் கைஸ். அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா லூட் எடுத்துன்னு இங்கே வந்துட்டேன். அதை எடுத்து வச்சுட்டு எங்கடா நூபு குட்டிங்க? நாக்கு கில்லு வந்துருச்சு. ஸ்டானுங்கடா. இது அண்டா ஆரம்பிச்சிருச்சு. போடுறா பாட்ட. ப்ளீன்ஸ் என்ன சண்டைக்கு கூப்பிட்டான் ஒவ்வொன்றா பந்தயம் போட்டு. நான் அம்பியும் போல வந்த நீ மன்னிப்பு கேட்டு அவையுக்கு வீட்டில் கேட்டில் கொடுக்க போகிறாங்களா போலீஸு கம்ப்ளைண்ட்டு. முஞ்சா என்ன கூண்டில் நிப்பாட்டு, நம்மளுக்கு இருக்கு சப்போர்ட்டுன்னு பாட்டை போட்டிங்க வந்துட்டேன். இருங்க இந்த 2ஆம் நம்பருக்கு கூட இப்போ ஆகுங்கடா. டேமேஜ் கூட மரியாதையா டே விட்டா இந்த 2ஆம் நம்பர் ஏசி போட்டு டேடி அட்ரா ஏஸ் போட்டே திருந்த நீ இப்போ அடி அடி உன்னால் முடியும் அடி. டே அடு முட்டைக்கு நானும் தோக்க போகிறோம்டா. செத்துங்கடா
ஏன்னா இனிமே கோயமெண்ட் ஒன்று வாங்கிட்டாங்களோ. மேட்ச்சு கையை விட்டு போச்சுப்பா. மேட்ச்சில் ஊசியாவது இருக்கலாம்ல. நான் ஊசி போட்டு ஹீலாக இருப்பேன். ஹீல் பண்ணி விட்றோ. டே நூபுடா. நூபுடா அசால்ட்டாக ஹீல் பண்ணி விட்டுருக்கலாம்டா. 2ஆம் நம்பர் கைஸ். நான் எதுக்கு கொஞ்ச நேரம் வாய்ஸே கொடுக்கல. சாரி கைஸ். இப்படி அநியாயமாக தோற்றுட்டேன். வா பெட்டு கூட பார்க்க முடியல. புது ஈவோ விளாட்லாம் வந்திருக்கேன் பாருங்கள். இப்போவாது நல்ல டீம் என் கூட இருக்காடா. கைஸ் எல்லாம் மைக் ஆன் வச்சுருக்கானுங்க. அதனால் அவனுங்க சத்தம் எனக்கு கேட்கு. நிறைய பேர் வந்து இந்த பொருள் மேலாம் ஜம்ப் பண்ணி இந்த கேம் விளையாடுவீங்க, லாவா கேம். அதை நான் இப்போ விளையாட போகிறேன். இங்கே ஏறுங்கடா. சுட்டுங்கடா. நீ போடா மாட்டீங்களா பேக்கப் தவறு. டே கில்லையாச்சும் செக்யூர் பண்ணியிருக்கேன். இங்கே வாரு பின்னாடிந்து வரான். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு லான்ட்டுருக்கேன். வந்து ஹெட்டில் அடித்து கில் எடுத்துகிட்டு போகலாம். எடா நூபல்லாம் வரீங்க என் டீமுக்கா. எங்கேயோ பிறந்த என் நண்பி என்னை தேடி வந்தது போது பிடிவாதம் மத்தனை நானும் மினுக்கு மினுக்குமே வானம். நான் இருக்கணும் அவங்ககிட்டலாம் அப்படி நிற்கிறேன். ஏதோ இப்படி வந்தால் போயிடு. அப்புறம் அங்கேருந்து இப்படி இருக்கலாம் நான் ஆசை தான், முடியல. கண்டு ஒரு இது கைனா இங்கே எட்டு. டே 2 கில்லுடா காய்ஸ். போன மேட்சும் 2 கில்லு போச்சு காய்ஸ். நியூஸ் அருமையாக அடிக்குது.
இந்த ரீக்கல் ப்ராப்ளம் தான் இருக்குது. இல்லை புல்லட் கம்மியாக்கலாம் அந்த ப்ராப்ளம். ஸ்பீட்லாம் சொல்லவே வேணும். ஸ்பீட்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. ஸ்பீட்லாம் சும்மா பிச்சுக்கிட்டு போகுது. நம்ம அதை இங்கே ஏறலான்னு இங்கேருந்து அப்படியே குதிப்பேன். அப்பா இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறி ஏடபிள்யூமில் நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிக்க போகிறேன். சும்மா சொன்னேன், ஏதாவது நம்பிடாதீங்க. டேய் அம்மா என்ன அடிச்சான்? அடிச்சிட்டான்டா. கைஸ் என்ன மட்டும் அங்கே இது இப்படி அடிக்கிறானுங்க. இந்த ரவுண்டு இந்த மேட்சும் தோக்க போகிறோம் கைஸ். லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் நான் ஜெயிப்பேன் பாருங்கள். முதல்ல நீங்கள் ஆப்போசிட் டீம் எங்கே இருக்குன்னு குறிச்சிடுங்க. இங்கேருந்து ஒரு 82 மீட்டர் தான். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. அங்கே நீங்கள் போகவே போகாதீங்க. புது ஜிப்லைன் இருக்குல்ல, ஜிப்லைனு, அதை நம்பி ஏறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஆப்பு வச்சிடும். ஏன்னா அது எனிமி இருக்க இந்த ஒன்று இருக்குல்ல, இதை நீங்கள் யூஸ் கொடுத்துங்க. போய் பராட் காமிச்சிட்டு வரலாம். இப்போ ஒருத்தனுங்க இங்கே வருவானுங்க. அவனுங்க வர இந்த வந்துட்டான்ல. இப்போ தான் நம்ம பண்ணக்கூடாது, பின்னாடி பார்த்துக்கினே இருக்கணும். வந்தோடனே அடிக்கணும். இந்த ரவுண்ட் நாங்கள் தோற்றுட்டோம். இந்த ட்ரிக் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாக்க எல்லாம் லைக் பண்ணுங்கள். சாரி கைஸ், இந்த மேட்ச்சும் போச்சு. இன்னொரு மேட்ச் கண்டிப்பாக விளாடுவேன். எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க எனக்காக. சோலரால் இந்த மேட்ச் பாயை அடித்தே தீருவேன். பர்மன் எக்ஸ்ப்ளோரில் விட்டேன்னா சோலரால் அடிப்பேன். ஷார்ட் லாங்க்கு கன் இருக்குது, ஷார்ட்டுக்கு இருக்குது. ஓவர் லாங் கில். ஆஃப்லைன் மட்டும் அவனும் இருக்காதீங்கடா அப்படின்னு நான் அழுதேன். என்னோட ஒருத்தன் ஆஃப்லைன் இல்லை. என்னையும் எப்போத்தாலும் ஆஃப்லைனாக வரானுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீமெட் இருந்தால் இங்கே ஏறிடுங்க. டீமெட் இல்லாட்டி இதோ இந்த ஒரு கட்டை இருக்கா, அது மேலே ஏற முயற்சி பண்ணுங்கள். உங்களால் ஏற முடியாது. என்ன ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டேன். எப்படியாவது இங்கே ஏறிட்டு மாஸ்க் காமிங்க. ஏன்னா அங்கேருந்து எனிமியை தான் அடிக்க முடியும். ஏண்டா நான் யாச்சும் மேடம் 2 ஸ்குவாடில் தோற்றவண்டோ அடிச்சிட்டாங்க. 3 ஸ்குவாட்லேயே நல்லா தோற்றுட்டேன் காய்ஸ். இப்போ நான் இதை எடுத்து சோலர் மேப்லேயே பிச்சு எடுக்கிறேன்டா. நான் எப்போவுமே முதல் ரவுண்ட் சாமி கூப்பிட்ருவேன். 2வது ரவுண்ட் தான் ஐயாவோட வேலை ஆரம்பம். எப்போது வேணால் 2வது ரவுண்ட் சாமி கூடுவேன். அதுதான் ஒரு 2 மேட்சாக 4 ரவுண்டு சாமிக்கு விட்டனே, முட்டைக்கு 4ன்னு. அதான் நீங்கள் நினைக்காதீங்க. பிடிவாதம் அத்தனை நாளும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இதுக்குள்ளே இப்படி குதிச்சுருங்க. இது ஸ்லோவாக மூவ் ஆகினே இருக்கும். இது ஜோன்கள் நம்மளை கூப்பிட்டு போனாலும் கூப்பிட்டு போயிடும். உன்னால் முடியும்டா, அட்ரா. ஓசுக்குள்ள எடுத்தான்டா. நாயை ஓசுக்குள்ள அடிக்க ஒரு நாள் வச்சுட்டோம்டா. மட்டன் மினுக்குமே கில்ல செக்யூர் பண்ணுறா மாப்பி. எவன்டாது பாவி அடிச்சிட்டாங்க. என்னோட பாடி போகுது அப்படியே. உன்னால் முடியும்டா. ஒருத்தன் தான்டா தம்பி, உங்களுக்கு தான் அந்த கில்லு. என்னடா செத்துட்ட?
அடி 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 அடி. ஓய் ஆஃப்லைனா நீ ஒருத்தன் தான் இருக்க, அடிச்சிடு. மெடிக்கெட் போடுறான். நீ வென்ற பாட்டு. என்னை போல் யாரும் இல்லை, இவன் ஆஃப்லைன் போகிவிட்டான். என்ன நடந்ததோ இங்கே, என்ன நடந்ததோ, என்னவோ என்னவோ. காய்ஸ் அந்த ஆஃப்லைன் பார்ட்டி இடத்துல நான் தான் மேட்ச் ஜெயிச்சிருக்கான். ஐயா ஒரு கில் எடுத்துட்டோம்ல, கில்லு. நான் அதிக கில் எடுத்தனால என்ன காய்ஸ் 2 ரவுண்ட் சாமி கூப்பிட்டேன். இதுக்கு மேலே இவனுங்களை விடக்கூடாது. டெசர்ட்டை வச்சு டப்புன்னு அடிப்பேன். இது டெசர்ட் சவுண்ட் இல்லையா? சரி டெசர்ட்டுக்குள்ளே இல்லையா? டஸ்ட்டுக்கில் மட்டும் இருந்துச்சு. எங்கள் கதையெல்லாம் முடிஞ்சிச்சு. வரட்டா? எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததை போல பிடிவாதம் எப்படி அத்தனை நான் தண்ணியில் நான் நீச்சல் அடிக்க போகிறேன். ஓ தண்ணி இல்லையா? ஒருத்தன் ஃபுல் பண்ணுறான், அடிக்கான். பாருங்க எங்கள் தலைவர் வால் போட்டார். வெயிட் பண்ணிக்கோங்க. நீ பாட்டெல்லாம் பறக்க போகுது. எங்கள் தலைவரே ஒரு பாட்டு. டேய் நான் இப்போ எதுக்கு திடீர்னு அப்படி கொடுத்தேன்? தலைவரே உங்களையே அடிச்சிட்டான். ஆமாம் பாட்டுக்குட்டி உங்களையே அடிச்சிட்டான். பாருங்க காய்ஸ், ஒரு பாட்டுக்குட்டியே ஒரு நோப்புக்குட்டியே அடிச்சிருக்கேன். நீ வாயை மூட்டு போடா. டேய் நீ வாயை மூடிட்டு போடா. எப்படி வாய்ஸே? ஒரு பாட்டுக்குட்டியே நோப்புக்குட்டியே அடிச்சிருச்சு. காய்ஸ் 3வது ரவுண்டு சாமி கூப்பிட்டேன். இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் சாமி கூப்பிட்டாலும் நான் மனுஷனே இல்லைடா. எம்மா என்னடா அதுக்குள்ளே இங்கே வந்துட்டானுங்க. லைக் பண்ணிட்டு பாருங்க. தலைவரே உங்களை எப்படி அடிக்கிறானுங்க? இது என்ன இத்தனோண்டு மேப்பாக இருக்குது, அதுக்குள்ளே இங்கே வந்துட்டானுங்க. ஆமாம் தலைவரே இது ரொம்ப குட்டிங்க. இப்போ ஏதாவது செத்துட்டுங்க காய்ஸ். இவங்க அமௌண்ட் போடுறான் காய்ஸ். இல்லை காய்ஸ் அவன் குத்துனா காய்ஸ். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசாக பார்த்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல்லைங்க கிளிக் பண்ணி ஆன்ல வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்க விடைபெறுது நான் உங்களுக்கு தமிழன் பண்ணிட்டேன். ஏன்டா நீ சொல்கிறேன்னு கேட்கலாம், அவர் ஃபீலிங்கில் இருக்காரு. இல்லை காய்ஸ் லோனு ஹெட்ஷாட் ஒன்று விளாட்ணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் ஹெட்ஷாட் தான் அடிக்க தெரியாது. அதெல்லாம் தெரியும்டா. ஓகே காய்ஸ் இதோ நம்ம முடிச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. தோண்டு போகுது. மேஸ் அடிக்கணும். ஓகே தலைவரே டெசர்ட்டுடுங்க. டெசர்ட்டு எம்டனே. எதுக்கு நான் சாவுறக்கா? தலைவரே எம்டனில் தான் நீங்கள் ஒன்றா படிப்பீங்களே. அதெல்லாம் அப்போ இருந்த தமிழன் வினிட்டு. இப்போ வந்து பாட்டுக்குட்டி தமிழன் வினிட்டா அப்புறம். டே இப்போலாம் டெசர்ட்டில் ஒன்ட்டா படிக்க தெரியும்டா. அப்போ எடுத்து அடிக்க வேண்டியதான்றா நூம்பு. டெசர்ட் அங்கே இல்லை கைஸ். காய்ஸ் ஏமாத்துறான். நான்லாம் இன்னும் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? கண்ணை எடுத்து அடுத்த செகண்டே செத்துருவான். எனிமி இல்லை நானே. அதான் இந்த ஊருக்கே தெரியுமே. தமிழன் வினிட் தான் எனக்கு இப்படி சொல்லி தந்தாரு. இந்த வாரேன் எப்படி ஃபுல் ரெட் அடிச்சோம்ல பாருங்க. பாட்டுக்குட்டி நூபே எங்கே ஃப்ளூக்கில் அடிச்சிச்சு. தலைவரை எங்கேருந்து அடிங்க அந்த ஓட்டையில் சந்தில் இது பண்ணுங்க. ஸ்கோப் போட்டுறா அடப்பை தீக்கரா. இப்போ ரீக்கல் ஆகுது. அப்போ டிபின்னு சொல்லி திரையிறியே பாத்தியா டிபியோட நிலைமையில. தலைவர் க்ளூ பேக்கர் வந்திருக்காமா போய் பாருங்க. எங்க? ஆமாங்க கைஸ் ப்ளூ பிளேக்கர்லாம் இருக்குது, சும்மா போடுவான். தலைவரே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? க்ளூவால் உடைக்கிறதுக்கு தான் க்ளூ பிரேக்கரு. டமல் டமல் ஏ டமல் 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 டுமில் டுமில் பச்சுக்கு பச்சுக்கு கிச்சுக்கு எங்க தலைவரே ஹெட்ஷாட் அடிச்சியா? முண்டை இன்னொரு அடி அட்ரா பார்ப்போம் பாட்டுக்குட்டி. எப்படி இதெல்லாம் ஒன் டாப்னு சொன்னா
என்ன நான் ஒன் டாப்னு சொல்லவே இல்லையே, ஃபுல் ரெட்ரா. இப்போ அவன் என்ன கன் எடுக்க போகிறான்னு மட்டும் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. டெசர்ட் கில் M10 இல்லைன்னா டபுள் பேரல். டெசர்ட் நான் தான் சொன்னேன், டெசர்ட் கில். தலைவரே உங்களுக்கு அடிக்கிறியா? நானே அடிச்சு தட்டா? இல்லைங்க வேணாம். 2 ரவுண்டு சாமி கூட விடுவேனே தவிர உன் கையில் மட்டும் தர மாட்டேன்டா. கொஞ்சம் அறா பாட்டு தலைவரே. இல்லை அவன் ஆஃப்லைன்னு நினச்சேன். தலைவரே ஒரு அடி அடிச்சுட்டு ரீலோட் பண்ணுங்க, அப்போ தான் அடி விழும். அட பாட்டு அடிச்சுட்டு ரீலோட் பண்ணுறா. ஏய் தலைவரே மேலே தூக்குங்க. இருங்க அழுத்தி பிடிச்சி மேலே தூக்குங்க. கைஸ் அவன் அழுத்திட்டு இருக்கோங்க. அதாச்சும் பண்ணுறான். உனக்கு ஒன் டாப்பு அடிக்க தெரியல. அப்போ நான் அழுத்துட்டடா. ஒன் டாப்பா அடிக்க தரல, ஒன்றும் அடிக்க தரல. என் கையெல்லாம் கொடுத்தானே இந்நேரம் அவன் முடிஞ்சே போயிருப்பான். அந்த அடி அடிப்பான் ஒன் டாப்லாம். ஆமாங்க இவன் கையெல்லாம் கொடுத்தா இப்போ ரவுண்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் முடிஞ்சிடும். எனிமியில் கைஸ் இவன். இல்லை காய்ஸ் முடிஞ்ச தைரியம் தான் இவரை கொடுக்க சொல்லுங்க பாப்பா. நான் விளையாடும் போது இவருக்கு ஒரு ரவுண்டு தருவேன், ஆனால் அது வீடியோ தான் எடுக்க மாட்டேன். நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்டா. அதான்டா தாடா, நான் வீடியோ எடுக்காதப்போ உனக்கு தரேன்டா. எப்போ யூஸ் பண்ண வேண்டியதெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இப்போ தான். முடிஞ்சா ரஞ்சித் டேஸ் 249 கூட 1v1 ஹெட்ஷாட் போட சொல்லுங்க பாப்பா. ஏய் நீ வாயை மட்டும் பாட. நான் ஹெட்ஷாட் அடிச்சதெல்லாம் உனக்கு பொறாம. கைஸ் முடிஞ்சா போட சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க போட சொல்லி. சொல்லுங்க கைஸ், ஒரு கமெண்டு அப்படி வந்தாலும் ரஞ்சித் டேஸ் 249 தவிர வேறு ஒரு கமெண்ட் அப்படி வந்தாலும் நான் பண்ணுறேன் கைஸ். கைஸ் ஒன்லி 100 புல்லட் பண்ண போகிறேன். கைஸ் முடிஞ்சா டெசர்ட்டுக்கு இல்லை அந்த மாதிரி கண்ணில் அடிக்க சொல்லுங்க. இதெல்லாம் யாருனாலும் அழகாக அடிக்கலாம். ஒரு புல்லட்டில் முடிஞ்சா அறா பார்ப்பான். அடிக்க தெரியாத அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். பாயா கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆச்சு விட்டுருங்க. தப்பாக சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் கனெக்ட் பண்ணி ஆளாக வச்சுக்கோங்க. இதை விட வேறு லெவல் வீடியோவில் சந்திக்கும் விடை பெறுவது நான் உங்கள் வினித், தமிழன் வினித். ஒரு 100 டைம் நாட்டையை போட்டுலான்னு நினச்சேன். பை கைஸ்.